ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க போகலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது பூக்கள் தான். ரோஸ் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்குது பாருங்கள். அதை பறிச்சிக்கிட்டுருக்குறோம். அதை பறித்து முடிச்சிடலாம் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூ வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு கொத்து கொத்தாக நல்லா பூத்து இருக்குது. எல்லாமே பறிச்சாச்சு. இது வந்து கல்கத்தா ரோஸு. எவ்வளோ ஹைட்டாக போயிருக்கு பாருங்கள். என்னோடய பொண்ணு தான் பறிக்கிறாங்க. அவங்களுக்கே எட்டல் அந்தளவுக்கு வசரமாக போய் 3 பூ பூத்துருந்தது, பறிச்சாச்சு. இது பட்டன் ரோஸ், அதுவும் 1 பூத்துருந்தது, பறிச்சாச்சு. இது வந்து பிளாக் ரோஸு, அதுவும் பறிச்சாச்சு. அடுத்தது செர்பரா, அதுவும் 1 பறிச்சாச்சு. அடுத்த ஒரு ரோஸு டபுள் கலர், அதுவும் பறிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையுமே பூக்கள் பூத்து எல்லாத்தையும் பறிச்சாச்சு. நம்மளுக்கு ரோஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா தட்டு நிறைய வந்திருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இந்த தட்டு முழுவதும் ரோஸ் செடி தான். ஒரே ஒரு செடி தான் பூ மட்டும்தான் வந்து செர்பரா பூ. மற்றது எல்லாமே ரோஸ் பூ தான். இவ்வளோ பூன்னு ரோஸ் பூ நான் பறித்ததில்லை. இதுதான் முதல் தடவைன்னு சொல்லணும். முன்னாடி பறிச்சிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு பறிக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அது பறித்து முடித்து அதுக்கப்புறம் வந்திருக்கிற துளிர் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது வந்து ரெட் கலர் ரோஸ். இது வந்து பறித்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நல்லாவே துளிர் வந்திருக்குது, மேலேயும் வந்திருக்கு. இது வந்து கீழே அடியில் அப்போது ஒரு துளிர் வந்துச்சு, அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் துளிர்த்து வந்து அதில் மொட்டும் 1 வந்திருக்குது, நல்லா பெருசாகவே வருது. இது வந்து பன்னீர் ரோஸு. புதுசாக வாங்கி வச்சு எனக்கு இது வரைக்கும் இன்னுமே பூக்கலை. அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா நம்ம இன்றைக்கி கார்டனில் பார்க்க போகிறது இது தான். இந்த கொத்தா பூத்த இந்த கிளையை அப்படியே விடலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமாங்கிறது தான். அப்படியே விடக்கூடாது. விட்டோம்னா எல்லா கிளையிலையும் அப்படியே துளிர் வந்து மொட்டு வைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு துளிரில் மொட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த கீழே வந்து நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் அது கீழேருந்து நம்மளுக்கு கரெக்டான துளிர் வந்து பூக்கும். இது வந்து இப்போது மேலே வந்ததுன்னா 1 2 மட்டும் வந்துட்டு அப்படியே ஹைட்டாக போயிட்டுருக்கும். இந்த கல்கத்தா ரோஸ் செடி வந்து கீழே வந்து கட் பண்ணி விட போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சு, அதனால் கீழே இறக்கமாக கட் பண்ணி விட போகிறேன். எல்லா செடியிலையுமே நல்லா துளிரும் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பூ கூட நிறைய பூக்கள். இந்த வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாம்பரம் சாகிற நிலைமைக்கு போய் அதை காப்பாற்றி கொண்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பூக்கள் அவ்வளோ பூக்கள் கொடுத்துட்ருக்குது. இந்த கனகாம்பரமும் வந்து சொல்லவே வேண்டாம், நிறைய பூ. அப்புறம் வந்து பாவக்காய் வந்து இந்த தடவை பயங்கரமாக காய்ச்சிருக்குது. வாரத்தில் ஒரு நாள் பாவக்காய் வீட்டுக்கு காயை எடுத்து நாங்கள் செஞ்சுருவோம். அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்கன்னு ஒரு 2 பேருக்கு பாவக்காய் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இப்போவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாவக்காய் கிடக்குது பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க, காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள். கொடி ஃபுல்லாகவே பாவக்காய் தான், ஒரே பிஞ்சாக கிடக்குது. 2 1 2 1ன்னு அப்படியே வந்து பாவக்காவாக தான் கிடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாவக்காய் வந்து இந்த தடவை சொல்லவே வேண்டாம். வெளியில் இருந்து உள்ளே எடுத்து விட்டு அவ்வளோ பாவக்காய் வந்துருக்குது. சரிங்க, நான் இது வந்து கட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டதுக்கு கீழே ஒரு துளிர் வந்திருக்குது. முதல்ல அந்த வந்த துளிர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்குது. அது வரையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். 2 பக்கமுமே அதே போலவே ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த 2லேயுமே வந்து இனி நம்மளுக்கு துளிர் வரும். அதுக்கு கீழே இருந்தும் துளிர் வரலாம். அப்புறம் இன்னும் கலைங்க இருக்குதுல்ல, அதுலேயும் வரலாம். இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து உரமும் கொடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளோ பூக்கிறதுக்கு என்ன உரம் கொடுத்தோம் அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இதை கட் பண்ணி விட்டாச்சு. இது போல் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். அடியிலேருந்து வந்த துளிர்னால நம்மளுக்கு அவ்வளோ மொட்டு வந்தது, பூக்களும் பூத்துச்சு. நம்ம உரமும் கொடுத்து இப்போ வந்து அதை கட் பண்ணி விட்டாச்சு. இனி மறுபடியும் நம்மளுக்கு துளிர் வந்து அது வந்து பூக்கள் வைக்கணும்.
அப்புறம் வந்து இது பன்னீர் ரோஸு, பிங்க் பன்னீர் ரோஸ் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூ இருந்தது. இத்தனைக்கும் பார்த்தா கொத்தா 2 3 பூக்கு மொட்டோட பூவும் சேர்ந்து இருந்து தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு வாங்கினதுக்கப்புறம் இவ்வளோ நாளாயும் பூக்கவே இல்லைங்க. சரி வளர்ந்து பூக்கும்னு நினச்சேன். சைடில் இருந்து கிளை வந்தது. அந்த கிளையில் ஒரு கிளை, இந்த கிளை மட்டும் 7 இலை விட்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே போச்சு. கட் பண்ணி விட விட மறுபடியும் துளிர் எடுத்தது. அது துளிர் எடுக்கும்போது மற்ற கிளைங்கெல்லாம் துளிர் வரலை. இப்போ வந்து அது கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லா கிளையிலையும் வந்து துளிர் வந்திருக்குது. சரி பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸும் வந்து நம்மளுக்கு மொட்டு இருக்குது. ரெட் ரோஸு தான் இப்போ வந்து அடியிலேருந்து துளிர் வருது. அதில் எப்படி மொட்டு வைக்குதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மொட்டு மட்டும் இப்போதைக்கு இருக்குது. அதுவும் கீழே உள்ளே தான் இருக்குது. இன்னும் மொட்டு மேலே ஏறி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அழகாக வந்துகிட்ருக்குறாங்க. பூக்கள் எல்லாமே இந்த தடவை நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுத்தது. ரோஸ் ஆகட்டும், கனகாம்பரம் ஆகட்டும், எல்லாமே வந்து நிறையாவே பூக்கள் கொடுத்தது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.